வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். தமிழகத்தின் தற்காப்பு மற்றும் தாய் கலையான வீரக்கலையான சிலம்பம் இன்று பள்ளி மாணவ மாணவியரின் விருப்ப விளையாட்டாக மாறியுள்ளது. இந்த கலையின் மூலம் நல்ல உடற்பயிற்சி, உற்சாகமான மனநிலை கிடைப்பதாக அந்த விளையாட்டில் ஈடுபடுவோர் கூறுகின்றனர். உலக சிலம்ப தினம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 22 கொண்டாடப்படுகிறது. தமிழர்களின் வீரக்கலையான சிலம்பத்தை உலக அளவில் கொண்டு சேர்க்கும் நோக்கிலும் அதனை பாதுகாக்கும் விதமாகவும் உலக சிலம்ப சங்கம் இந்த தினத்தை அறிவித்தது. இந்த கலைக்கு 1999 நவம்பர் 22 சிலம்பம் என்ற பெயர் அதிகாரப்பூர்வமாக ஆவணப்படுத்தப்பட்டதால் அந்த நாளை நினைவு கூறும் வகையில் உலக சிலம்ப தினம் கொண்டாடப்படுகிறது. இளைய தலைமுறையினர் இடையே இந்த கலையின் முக்கியத்துவத்தை உணர்த்துவது மற்றும் சிலம்பத்தை ஒலிம்பிக் போன்ற சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் இடம்பெற செய்ய வேண்டும் என்பது சிலம்ப கலை ஆசான்களின் முக்கிய கோரிக்கையாக நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. கடந்த 2019 ஐக்கிய நாடுகள் சபையின் சிறப்பு அங்கீகாரத்தை சிலம்பம் பெற்றது ஒரு முக்கிய அம்சமாகும். இந்த ஆண்டு உலக சிலம்ப தினம் நவம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது. இந்த நிலையில் இன்று சிலம்ப கலைக்கான விதிமுறைகளை வகுத்தோரின் நினைவு நாளுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதாவது சென்னை நந்தனம் YMCA உடற்பயிற்சி கல்லூரி முதல்வராக இருந்தவர் டாக்டர் டேவிட் மேனுவல் ராஜ் சிலம்பாட்ட கலையின் விதிமுறைகளை துல்லியமாக வகுத்தவர். அவர் இன்டர்நேஷனல் சிலம்பம் பென்சிங் அசோசியேஷன் நிறுவன தலைவராகவும் இருந்தார். இன்று அவரது 13வது நினைவு தினத்தில் சென்னை செங்குன்றம் அடுத்த பம்மதுகுளம் அருகே உள்ள லட்சுமிபுரம் கிராமத்தில் செயல்படும் சக்தி பிரகாஷ் சிலம்ப கலைக்கூடத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு பூஜை செய்து நினைவாஞ்சலி செய்யப்பட்டது. அந்த நிகழ்வில் கலைக்கூட ஆசான் சிவபிரகாசம், செங்குன்றம் சீபா ஆதித்தனார் சிலம்ப கலைக்கூட ஆசான் ஆர் முருககனி ஆகியோர் வழிகாட்டுதலின்படி அங்கு சிலம்ப பயிற்சி பெறும் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தி மரியாதை செய்தனர். அதைத் தொடர்ந்து மாணவ மாணவியர்கள் சிலம்ப கலை விளையாட்டுகளான சிலம்பம், ஒற்றைக்கம்பு, இரட்டைக்கம்பு, மான் கொம்பு, சுருள் வீச்சு, குழு விளையாட்டு ஆகியவற்றை செய்து காட்டிய அசத்தினர். எனக்கு சிலம்பம்னா ரொம்ப பிடிக்கும். 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னா எனக்கு படிக்கிறது இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சிலம்பத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பேர் ஜெயஸ்ரீ. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் மாஸ்டர் ஆண்ட கற்றுக்கினேன். ஃபஸ்ட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்தது. அப்புறம் நல்லா சுத்த கற்றுக்கினேன். ஸ்டேட் லெவலில் போகிறேன். என் பேர் ஜெயஸ்வந்திகா. நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்கள் அம்மா சிலம்பம் கற்றுக்கிறதுனால நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வந்தோடனே எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ நான் கொஞ்சம் நல்லாவே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தர்த்துக்கண்டி கிராமத்துலேருந்து வரும். என் பொண்ணுக்கு நான் தற்காப்பு சிலம்பம் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் எதுக்குன்னா, பெண்கள் தைரியமாக இந்த உலகத்தை எதிர்த்து ஃபேஸ் பண்ணணும். அதே மாதிரி அவங்க யாரை கண்டும் பயப்படக்கூடாது. இப்போ இருக்கிற உலகம் வேறு மாதிரி இருக்குது. அதனால் அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காகவும் அந்த கலையை அழியக்கூடாது, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் என் பொண்ணை இதில் சேர்த்து விட்டது. சீபா ஆதித்தனார் சிலம்ப கலைக்கூடத்தின் தலைவர் முருககனி ஆசான். இன்றைய தினம் சிலம்பம் பள்ளி கல்வித்துறையில் மற்றும் விளையாட்டுத்துறையில் நுழைவதற்கு முக்கிய காரணமாக இருந்த ஜே டேவிட் மேனுவல் ராஜ் ஐயா அவர்களுடைய 13வது ஆண்டு நினைவு நாள். இதை தமிழகத்திலேயே முதல் முறையாக இருக்கும் என்று நினைக்கிறோம். செங்குன்றம் அருகே லட்சுமிபுரம் என்ற கிராமத்திலே சிவபிரகாஷ் தற்காப்பு சிலம்ப கலைக்கூடம் நடத்துகிற மூத்த ஆசான் பிரகாஷ் அவர்களுடைய பயிற்சி கூடத்திலே அன்னாருக்கு இன்று
அஞ்சலி நிகழ்ச்சி நடத்தினோம். ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். தன்னுடைய வயதை பார்க்காமல் இந்த ஒரு கிராம பகுதியிலே நூற்றுக்கணக்கான மாணவர்களை மாணவிகளை உருவாக்கி பல பதக்கங்களை பெறுவதற்கு காரணமாக இருக்கின்ற அன்பு நண்பர் பிரகாஷ் அவர்கள் மிக சிறப்பான முறையிலே பயிற்சி அளித்து வருகிறார். அவரை சிலம்ப பயிற்சியாளர்கள் ஆசான்கள் மூலமாக நாங்கள் பாராட்டுகிறோம். என் பெயர் சிவபிரகாசம். நான் 54 வருடமாக இந்த கலையை கற்று இன்று இந்த கலைக்கூடத்தில் இந்த கொரோனாவிலிருந்து 5 வருட காலம் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன்.